ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி டிவிகேவோட கம்ப்ளீட்டான அந்த தேர்தல் அறிக்கையை விஜயண்ணா வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைகள்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, மகளிருக்கான அந்த வாக்குறுதிகள்லாம் என்னென்னன்றதை முதல்ல பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தலின் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் விஜய் அண்ணாவோட நேரடியான பார்வைக்கு கீழே தான் வேலை செய்யுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய கனவான பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல தான் மெயினாக இருக்குன்றதை இந்த ஒரு வாக்குறுதியின் மூலமாக சொல்ல வராரு. ஏன்னா நிறைய இடத்துல அவர் ஸ்பீச்லேயே சொல்லியிருப்பார், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இவங்களுடைய பாதுகாப்பை 100% டிவிக்கே அரசு வந்த உடனே அதை உறுதி செய்யுன்றதை சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஒரு வாக்குறுதி. ரெண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கு தெரியும். இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா, 60 வயசுக்கு கீழே இருக்கணும் ஏஜ் கேட்டகரி. குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒன்றிய அரசு அப்படி இல்லைன்னா மாநில அரசுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி கிடையாது. மூணாவது திட்டம் என்னென்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் கட்டணமின்றி வழங்கப்படும். நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ இந்த திட்டத்தின் மூலமாக. நாலாவது தேர்தல் வாக்குறுதி என்னென்னா, மகளிருக்கு கீழே வர்றதில் அண்ணன் சீர்திட்டம். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் 1 சவரன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வில் பங்கேற்பதில் தமிழக வெற்றிக் கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எக்ஸ்பெக்டடான ஒன்று தான். ஏன்னா நம்ம எல்லாருமே அவர் அண்ணனாக பார்க்குறப்போ அவங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு சீர் அண்ணன் சார்பாக பண்ணுற மாதிரியான ஒரு திட்டம் இது. அஞ்சாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும். இந்த திட்டத்தோட மெயின் அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே கல்வியை நிறுத்தக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கணுன்றதுக்காக இந்த 15,000 வருடத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா குழந்தைகள் யாரும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்டடீஸை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. அண்ட் ஆறாவது, வெற்றி பயண திட்டம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும், தமிழகத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலிருந்தும் மற்றொரு மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் பெண்கள் அனைவரும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாத சூழலை உருவாக்குவோம். ஸோ கம்ப்ளீட்டாக உமன்ஸ் எல்லாருக்குமே என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீன்றது தான் இந்த ஒரு திட்டம். பஸ்ஸுக்காக நிறைய இடத்துல வெயிட் பண்ண வேண்டிய அவசியத்தையும் நாங்கள் குறைப்போன்றதை சொல்லியிருக்காங்க. ஏழாவது விஷயம் என்னென்னா, ஜீரோ டாலரன்ஸ் கிரைம்ஸ். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் உமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்முடைய விருப்பம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையை சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்.
ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ க்ரைம்ஸ்லாம் வந்து உமன்ஸ் அகைன்ஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுனால ராணி வேலுநாச்சியார் படையை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்டையராக ஒரு 500 குழுக்களாக அமைச்சு தீவிரமாக வந்து கண்காணிக்கப்படுன்றதை வந்து உறுதியளிச்சிருக்காங்க. 8வது விஷயம் என்னென்னா, அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையை முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பு விரைவாக வழங்கப்படும். தனியாக பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற குற்றங்களை விசாரிக்கிறதுக்காகவே விரைவாக அஞ்சலை அம்மாள் நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு கேஸுமே பெண்டிங்கில் இல்லாத மாதிரி விரைவாக வந்து தீர்வு காணப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 9வது விஷயம் என்னென்னா, 0 டார்க் ஸ்பாட்ஸ். 24 மணி நேரமும் இயங்கும் மத்திய கட்டளை மையத்துடன் சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் இணைக்கப்பட்ட அவசர கால பொத்தான்கள் பேனிக் பட்டன்ஸ் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பொத்தான்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பை 24 மணி நேரம் கண்காணித்து செய்ய முடியுமோ என்ற கேள்விக்கான பதிலாக அதிநவீன கட்டளை மையங்கள் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அமைத்து சிசிடிவி நெட்வொர்க்குகளை கண்காணிக்கவும் அவசர நிலைகளை அந்த நேரத்திலேயே கவனிக்கவும் அதற்கான விரைவான பதிலை உறுதி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ஒரு திட்டமுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திட்டமாக இருந்தது. 10வது திட்டம் என்னென்னா, விலையில்லா சானிட்டரி பேட்ஸ். பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். 11வது திட்டம், சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவிக்குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவிக்குழுவிலிருந்து பதிவு செய்யப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக எம்எஸ்எம்இஸ் மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். அண்ட் பெண்களுக்கான 12வது திட்டம், இதுதான் கடைசி திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் திட்டம்தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசுவலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் மற்றும் டயப்பர்கள் இவை எல்லாம் அந்த பேபி கிட்டில் இருக்கும். ஸோ இதுவுமே விஜயனாக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த அண்ணன் சீர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாய்மாமன் சீர். ஸோ கிட்ஸ் எல்லாருமே வந்து விஜய் அங்கிள் விஜய் மாமான்ற அதை ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான இந்த 2 திட்டங்கள் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் பெண்களுக்கான தாவேகாவின் வாக்குறுதிகள் இந்த எலெக்ஷனுக்கு. இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஹைலைட்டாக தெரிஞ்சதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரிமைனிங் இருக்கிற வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோஸில். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன். பிளாக் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.